ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல் டே. பிப்ரவரி 14 வந்துட்டு நம்ம 15 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஜனவரி 1 நான் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 14 45 டேஸ்லேயே நம்ம சேனல் 15 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு. எனக்கு இது பெருசு தான். மற்றவங்க டக்குன்னு ரீச் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. பண்ணலை, அது ரெண்டாவது பட்சம். நான் வந்துட்டு 2-3 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகும், அது வரைக்கும் வியூஸ் எடுக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் எனக்கு 1.5 மந்த்லேயே நீங்கள் வந்துட்டு நல்ல ரீச் கொடுத்துருக்கீங்க. 15 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், நல்ல வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு பெஸ்ட்டான வியூஸ் கிளிக் பண்ணியிருக்காங்க. நிறைய 1K வியூஸ் வீடியோஸ் நிறைய போயிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு டிமாண்ட் இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த 50 மெம்பர்ஸுமே எனக்கு எனர்ஜி கொடுத்துருக்கீங்க. ஒரு நியூ சேனலை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியாது. ஒருத்தவங்க கீழே இருக்கவங்கள கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்றதுக்குலாம் ஆள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. பட் இந்த 50 பேருமே நான் ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு ஜனவரி 1 எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் எனக்கு அப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. வியூஸ் கவுண்ட்டு, வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட்டு, சப்ஸ்கிரைபர்ஸு, டேட்டு, இதெல்லாம் எனக்கு மைண்ட் செட்லேயே இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு Jan 10 இந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி தான் வியூஸ் கிடச்சிச்சு, இந்த மாதிரி தான் வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிச்சு, இன்னும் இந்த டேட் அப்படின்றத நான் நோட் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். கிளியராக ஷோ ஆகுதுங்களா? ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 45 நாளே ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. நான் 3 மந்த் ஆகும் தான் நினச்சேன். பட் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது கண்டிப்பாக. பட் நான் உள் மனசுலேருந்து சொல்கிறேன், ரொம்ப நன்றி. இது வந்துட்டு இவங்க எல்லாமே எனக்கு முகம் தெரியாத நபர்கள் தான். இதில் யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இதில் கிடையாது. எல்லாமே முகம் தெரியாதவங்க தான். நான் இங்கே எனக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட நம்ம யூடியூப் சேனலில் நான் இன்னும் வரைக்கும் போட கிடையாது. இன்னமும் நான் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிட்டு அமௌண்ட்டு கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேட்டஸே வைக்கணும். அது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு நம்ம சைட் வந்துட்டு தெரிய வேணாம் அப்படின்னு தான் யோசித்து வச்சுருக்கேன். ஏன்றது தெரில. பட் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுவாங்களா, மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நான் அதை பற்றி யோசிக்கலை. நான் வந்துட்டு யூடியூப்பை நம்பி மற்றவங்க பார்த்து நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வேறு யாரையுமே இதில் நம்ப கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லி சப்ஸ்கிரைபர் ஈஸியாக 50 மெம்பர்ஸ் ரீச் பண்ணிடலாம். பட் அவங்க எல்லாமே நம்ம வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்களா அப்படின்றது தெரியாது. பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீ இந்த வீடியோ போட்டிருக்க அப்படின்றத நம்மள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக வந்துட்டு பார்க்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்களுக்கு நம்ம என்ன வீடியோ போகிறோன்னு தோணணும், பார்க்கணும். அதெல்லாம் வந்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்ட்ரெஸ்ட்டாக வர்றப்போ 50 பேருமே கண்டிப்பாக நீங்கள் ஆரி சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்துட்டு லாங் வீடியோ பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஷார்ட்ஸில் டிசைன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் என்னோடய சேனல் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொன்னால் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்துட்டு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே தவிர என்னோடய சேனல் யூஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு கிடையாது. அதனால் நான் யார்ட்டையுமே சொல்ல கிடையாது. இந்த 50 பேருமே எனக்கு முகம் தெரியாத நபர்கள் தான். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நன்றி. நம்ம 15 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 20,000 பேர் நம்மளோட வியூஸ் போயிருந்துச்சு. எல்லா வீடியோஸ்க்கும் இதோட 45 நாளைக்கு வியூஸ்க்கு வந்துட்டு 20,000 பேர் போயிருந்துச்சு. 20,000 பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருந்துச்சு யூடியூப்பு. அப்புறம் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு 46 ஹவர்ஸ் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. 15 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதாவது 50 தான் இருந்துச்சு. வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு 15H தான் இருந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஷார்ட்ஸ் வியூஸ் போக இங்கிட்டு வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் லெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் என்னடா கஷ்டப்பட்டு 15 வந்துருந்துச்சு, இப்போது 46 ஆயிடுச்சு, 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணணுமே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போகுது. பட் எப்போ அதை ரீச் பண்ணுவோன்னு தெரியாது. சரி, ஓகே, எப்படியோ ஒன்று ரீச் பண்ணிடுவோம். அதெல்லாம் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இந்த 15 மெம்பர்ஸ்க்கும் என்னோடய நன்றி. நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியல. அதே மாதிரி என்னோடய கமெண்ட் எனக்கு
ஃபஸ்ட்டு 3 கமெண்ட் வந்துருந்துச்சு 50 சப்ஸ்கிரைபர்ஸில். எனக்கு 3 பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஷோ பண்ணுறேன். இது மாதிரி தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 கமெண்ட்டுக்குமே நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஹார்ட்டுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இன்னொருத்தவங்க சிஸ்டர் வந்துட்டு டவுட் கேட்டிருந்தீங்க. அவங்க 3 பேர்த்துக்கும் தேங்க்யூ. நம்ம வீடியோ நான் வந்துட்டு எப்படி Jan 1லேருந்து ஷார்ட்ஸ் போட்டு எவ்வளோ வியூஸ் போயிடுச்சு அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அப் அண்ட் டவுனாக இருந்துச்சு. பட் நான் கான்ஃபிடண்ட்டாக வீடியோ போட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ. Thank you so much, my subscribers, my friends and families. Thank you.